உயிரியல் பாடத்தில் பாரசைட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அடுத்த உயிர்களினுடைய பலத்தை எடுத்துக்கொண்டு உயிர் வாழ்வது என்பது. தமிழில் சொன்னால் ஒட்டுண்ணின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா புல்லுருவின்னு சொல்லுவாங்க. இதுதான் பிஜேபி. ஒரு நிறுவனம் தன்னுடைய பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு எந்த விதமான யுக்திகளை கையாளுமோ அவற்றையெல்லாம் தேர்தல் அரசியலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது அருமை சகோதரி ஒரு தெளிவாக ஒன்று சொன்னாங்க. மேகாலயாவில் 2018 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றிருக்கின்ற காங்கிரஸ் ஆட்சி அமைக்கலை, 2 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்த பிஜேபி ஆட்சி அமைக்குதுன்னு சொன்னால் இதனுடைய வீச்சு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நமக்கு தெரியும். என்ன இதில் கொடுமை அப்படின்னு சொன்னால், செல்ஃப் அட்டானமஸ் பாடிஸ் அதை உருவாக்கும் பொழுது, அரசியல் சாசனப்படி உருவாக்கப்பட்ட அமைப்புகளை உருவாக்கும் போது உச்சநீதிமன்றம் ஒன்று சொன்னது, இட் ஷுட் நாட் பி யூஸ்ட் ஆஸ் ஏ பொலிட்டிக்கல் டூல். ஆனால் அதுதான் ஆகிட்டுருக்கு. 76 எமர்ஜென்சியும் போது ஆனது, இப்போ மறுபடியும் அடிக்கடி ஆகிட்டுருக்கு. அப்போ இந்திரா காந்தி சொன்னாங்க, எதுக்காக மிஸ்ஸா அப்படின்னு சொல்லும்போது, இட் இஸ் ஒன்லி டு செக் ஹாய்டஸ், பிளாக் மார்க்கெட்டர்ஸ் அண்ட் டேக்ஸ் அவேடர்ஸ், இவர்களுக்காகத்தான், இவர்களை இது பண்ணுறதுக்கு தான் அப்படின்னாங்க. ஆனால் என்ன நடந்ததுன்னா, ஒன்லி பொலிட்டிக்கல் அன்டிசைரபிள்ஸ் வேர் ரவுண்டட் அப். அரசியலில் தனக்கு ஆகாதவன் பிடிக்காதவன் இவர்கள் மீது தான் அந்த சட்டம் பாய்து. அதே தான் இப்போ இடியில் எஸ்கே மிஸ்ரா எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. நவம்பர் 2021 22 3 முறை எக்ஸ்டென்ஷன் கொடுக்கும்போது தான் ஜோசப் மரியாதைக்குரிய மாண்புமை நீதியரசர் சொல்கிறாரு, எஸ்கே மிஸ்ரா விட்டா இதில் ஆளே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி இசிஐயில் அதாவது எலெக்ஷன் கமிஷனராக அதுவரை, அதாவது 2021 நவம்பர் வரை உள்துறை, மத்திய உள்துறையிலே செயலாளராக இருந்தவருக்கு அருண் கோயலுக்கு திடீர்னு கொடுக்குறாங்க. அப்போ தான் கேஎம் ஜோசப் கேட்டார், என்ன மின்னல் வேகத்தில் நடக்குது வேலைங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆக இதை வைத்து கொண்டு அந்த டூல்ஸாக பயன்படுத்தி கொண்டு தான் நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, அரவிந்த் ஃபார்மோன்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு நிறுவனத்தினுடைய எம்டி தான் சரத் சந்திரா. அவருக்கு முதல் சம்மனை கொடுக்குறாங்க. இது நம்ம டெல்லியில் இந்த ஊழல் சம்பந்தமாக, அந்த எரிசாராய் ஊழல் சம்பந்தமாக முதல் சம்மன் கொடுக்கும்போது எனக்கு இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் யாருன்னே தெரியாதுன்ட்டார்.